ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டைக்கு மாவுலாம் எதுவும் அரைக்க வேண்டியதில்லை. நம்ம அவுளை வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு அவுள் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டி அவுள் எடுத்துக்கோங்க. நார்மல் நைஸ் அவுள் எடுக்காதீங்க, அது குழஞ்சிடும். ஸோ கெட்டி அவுள் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அவுளில் அழுக்கு ஓவராக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச அவுள் நல்லா தண்ணிலாம் இழுத்துக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் மாரி ஆனவுடனே நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவுளை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மீதி இருக்க தண்ணிலாம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிட்டோம். அடுத்து அதே மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவுளை தண்ணி வடிஞ்சவுடனே எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் ஒன்று வச்சு கடாய்க்கு நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும். ப்ரௌனிஷ் ஆகிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா பொரிச்சிக்கோங்க. அந்த டைமில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளித்ததை எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம தாளித்த கடுகையும் உளுந்தையும் அந்த அவுள் கூடயே கொட்டிக்கிட்டு நம்ம தேங்காவையும் அரைச்ச தேங்காவையும் அதையும் போட்டுக்கிட்டு அது கூடவே நம்ம ஒரு 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு, அதையுமே போட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த அவுளில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அதுவே ஈரப்பதமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அந்த பச்சை மிளகா, இந்த அவுள், உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த கெட்டி பதத்துக்கு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுள் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டை ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி கட்டி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஆவி கட்டி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான அவல் கொழுக்கட்டை ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.